இந்தியாவே திரும்பி பார்க்கும் திராவிட மாடல் நாயகனே, பாசிச சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றும் எங்களின் கொள்கை தலைவனே, தமிழக மக்களின் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் எங்கள் அப்பாவே, நீங்கள் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தும் திரைப்பட நடிகர் ஜே.எம். பஷீர், திமுக சிறுபான்மை பிரிவு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நல்ல முறையில் இருக்குங்க, நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாரு. எங்கள் தொகுதியை ரொம்ப நல்லா சிறப்பாக செய்கிறாரு. இன்னும் மேலும் சிறப்பாக செய்யணும்னு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். அவரோட பிறந்த நாள் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்குங்க மேம், பரவாயில்ல. ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் எங்கே போயிட்டு ட்ராவல் பண்ணுறதுனாலாம் ஃப்ரீயாகவே போயிட்டு வரோம். இப்போ இங்கேருந்து திருவிக நகர் போனோன்னா கூட நான் ஃப்ரீயாக தான் போயிட்டு வரேன். ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. பசங்களுக்கும் எஜுகேஷனில் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மதியம் சாப்பாடு, காலையில் சாப்பாடுலாம் நல்லா இருக்குங்க. மற்றபடி எல்லாமே எங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாரு. நாங்கள் கண் பிரச்சனைன்னு போயிருந்தோம். அதையும் ஆஃபீஸில் போனப்போ எங்களுக்கு கண்ணாடியும் கொடுத்து எங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸுக்கும் கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. நல்லா இருக்குங்க. இப்போ அவர் சிஎம்மாக செகண்ட் பிளேஸில் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கவர்மெண்ட்டை பொறுத்தவரை நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனு. ரெண்டாவது இப்போ எஜுகேஷனுக்கு வர சேவை ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். எஜுகேஷனுக்கு அவர் செய்கிற சேவை ரொம்ப பெரிய விஷயம். நாம் எல்லாம் சம்பளம் கட்டி கார்பரேஷன் ஸ்கூல் பஞ்சாயத்து ஸ்கூலில் படித்தவங்க. அதனால் இன்றைக்கி பப்ளிக்கு நல்ல விஷயம். சிறப்பம்சம் காலையில் உணவோடு போடுறது. இப்போ டெல்லி தேவையில்லைன்னு சொல்ல பிஜேபி கவர்மெண்ட் 2500 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ கைடு யார்? அப்போ இவர் டாப் 1. அதாவது இப்போ நடந்து போகிற வழி இது. இவர் வழி போட்டு விட்டார், பின்னால் அவங்க வர்றாங்க. நல்லா தான் நடந்துட்டு இருக்காரு. எல்லா பெண்களுக்கு நல்லா எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இலவச பேருந்து, 1000 ரூபாய் எல்லாமே நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. குளத்தூரில் இன்னும் நல்லா அதிகமாக பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் நல்லது பண்ணுறாரு, அதனால் அவர் 2வது இடத்துல இருக்கார். நல்லது பண்ணலைன்னா அவர் இருக்க மாட்டார். நல்லது பண்ணதுனா அவர் 2வது இடத்துல இருக்கார். இன்னும் கூடிய சீக்கிரம் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்குது. பொம்பளைங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. பசங்களுக்கு ஸ்கூலில் பஸ்ஸு ஃப்ரீ, நம்மளுக்கு பெண்களுக்கு ஃப்ரீ, 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் நல்லா பண்ணி தந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ஆட்சியில் ரொம்ப நாங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க. நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. எங்களுக்கு உதவி பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு நல்லாவே இருக்குது. இது வரைக்கும் நல்லா தான் செஞ்சிட்ருக்காரு. இன்னும் நல்லா செய்வார்னு நம்புகிறோம். நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். நான் எதுவாக இருந்தாலும் நினச்சப்போ நாங்கள் போகிறதுக்கோ எங்கேயோ வெளியே போனாலும் நல்லா எதிர்பார்ப்பாக இருக்குது. அதனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, வீட்டில் இருக்கிறதோட இவர் மூலிமா நாங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கணுன்ற ஒரு இது இருக்குது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸ்டாலின் சார். நான் கூட டைலரிங் கிளாஸ் முடிச்சிருக்கேன்ப்பா. அவர் இதில் தான் முடிச்சிருக்கேன், அனிதா அகாடமி. நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குப்பா எனக்கு. ஓகே, எனக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக போகிறதும் ஓகே தான், நல்லாயிருக்கு. ஓகே தான், அதுவும் ஓகே தான். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். எல்லாம் நல்ல முறையில் நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நோய் நொடி இல்லாமல் வாழ அல்லாஹ் கிருபை செய்வாங்க. இதாங்க ஆட்சி. கடந்த 10 ஆண்டுகள் இருந்த ஆட்சியில் சொல்ல முடியாது, ஆட்சியே இல்லை. அது ஏதோ ஒரு இதுவாக இருந்தது. இப்போ சிறப்பாக செயல்படுறாரு. மக்களுக்கான ஆட்சி, நிரந்தர ஆட்சி. அது தளபதி அவர் வந்தனால அந்த ஆட்சி நிலைக்குது. எல்லாருக்கும் என்ன திட்டம் வந்தால் எல்லாருக்கும் செயல்படுத்துகிறாரு. ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் பாதுகாப்பான அரசாங்கமாக இருக்குது. நல்லா இருக்கு ஆட்சி. நீங்கள் இனிப்பு சாப்பிட்டா நீங்கள் கேட்பீங்களா போதுமான்ட்டு? அதே மாதிரி தான் திகதாது. ஏன்னா உண்மையான மக்களுக்கான ஆட்சி இவர் தான் கொடுக்குறாரு. அதனால் இவர் நிரந்தர முதலமைச்சராக இருந்தாலும் மக்களை காக்க முடியும், அவ்வளோதான். இல்லைனா மாற்று இப்போ தெரியும் மதவார அரசியல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஜாதி அரசியல்லாம் இல்லை, மத அரசியல் இல்லை. எல்லாம் இங்கே ஒருத்தமையாக சமூக நீதி எல்லாம் ஒருத்தமையாக இருக்காங்க. சில பேர் திணிக்கிறாங்க அது இதுன்னு. ஸோ அந்த இதெல்லாம் இருக்காது. இவர் இருந்தானா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் ஒருத்தமையாக அண்ணன் தம்பி மாதிரி. இப்போ எனக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை இது அதிகம்.
இனி நான் கோயிலுக்கு போனேன், மாலை போட்டேன், இனி தான் மாலை போட்டேன். என் கூட இஸ்லாமிய என் ஒரு சகோதரன் எனக்கு கூட்டு வந்தார் பைக்கில். வாங்கினா உள்ளே வந்து என் மாலைலாம் போட்டுன்னு வந்தோம். அந்த ஒருத்தமை வந்து இங்கே இருக்குது, மற்ற இடத்துல இல்லை. இப்போ நீங்கள் கூட பார்த்து திருப்பரங்குன்றம் எடுத்தாங்க, கோர்ட்லேயே காரி துப்பிட்டாங்க என்னன்ட்டு. அது வந்து நீங்கள் இதெல்லாம் இது பண்ண, ஏன்னா எல்லாம் ஒத்துமையாக இருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அந்த நீங்கள் ஒன்றையும் என்ன பண்ணாலும் கால் விட முடியாது. இது வந்து சகோதரர் எல்லாமே இங்கே ஒருத்தமையாக அண்ணன் தம்பியாக இருக்கனால இந்த ஆட்சி இருந்தால் இன்னும் எல்லாம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஆமாங்க, அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போது என் வீட்டில் எடுத்துக்கோங்க, எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு செலவு கொடுப்போம். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வாங்குறாங்க, எங்கள் அண்ணி வாங்குறாங்க, 1000 ரூபா வாங்குறாங்க. அது இல்லாமல் எங்கள் பக்கத்தில் எங்கள் பாரிஸ், எங்களுக்கு இங்கேருந்து பக்கம் தான் பாரிஸு, போகிறதுக்கு ஒரு 50 ரூபா கேட்பாங்க பஸ்ஸுக்கு. இப்போ என்கிட்ட எதிர்பார்க்கதே இல்லை. நான் லஞ்சுக்கு வந்தால் சாப்பாடு வண்டி இருக்குது, ஆளை ஃபோன் பண்ணேன், நான் பாரிஸுக்கு வந்துட்டேன், காசு முதலமைச்சர் ஃப்ரீயாக கொடுத்துடல, அந்த பஸ்ஸில் தான் போயின்னு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு அதில் எப்போ நினச்சாலும் போகிறாங்க வராங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எங்கள் வீட்லேயே எங்கள் அம்மா வந்து இலவச பயணம் பண்ணுறாங்க, மாதம் 1000 ரூபா வாங்குறாங்க, மயில் உரிமை தொகை வாங்குறாங்க. என்னோடய அண்ணன் பொண்ணு இருக்கா, அவளுக்கு வந்து காத்தால சத்துணவு திட்டம் கிடைக்கிது. ஸோ எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. எல்லாருக்கும் 234 தொகுதியிலே இது அமல்படுத்தியிருக்காருல, இன்னும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. அதனால மக்கள் வந்து இவர் தான் சிஎம்மாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா போக அட்வான்ஸாக தான் போகிறாரு. அவர் வாக்குறுதி சொன்னதோட சொல்லாதது செய்கிறாரு. ஸோ எந்த முதலமைச்சரும் பண்ணலை. அவர் பயணித்த காலத்தில் வந்து அவர் வந்து ஒருத்தர் கூட சொல்லுவார், அப்பா வந்து கருணாநிதியாக இருந்தார், இவர் வந்து முதலமைச்சர் ஆனார். அப்படிலாம் இல்லை. அவர் அடிப்படை பொறுப்புலேருந்து வந்து பல காலமாக ஒரு உறுப்பினர்லேருந்து ஒரு பொறுப்பில் வந்து இன்றைக்கி முதலமைச்சராக வந்தார்னா அந்த தகுதி இருக்குது. மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரே முதலமைச்சர் யாருன்னா நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இவரோட தான். ஸோ சிறப்பான ஆட்சி செய்கிறேன்னா அது இதுக்கு ஒரு உதாரணம்னா மக்கள் எல்லாம் பயனுள்ளாங்க, மாணவர்கள் பயனுள்ளதாக இருக்காங்க. மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா, நிறைய கல்வி எஜுகேஷன் நிறைய பண்ணுறாரு. ஸோ அது இன்னும் அது டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பண்ணின்னு தான் இருக்காங்க. ஏன்னா எது வேணால் வாங்கலாம், படிப்பு வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. அந்த படிப்பு இலவசமாக கொடுக்குறாங்கன்னா அது இந்த ஆட்சி தான். ஸோ கல்வித்துறையும் நல்லா இருக்குது. சிஎம் வந்து எல்லோரும் பூஸ்ட் பண்ணுறாங்க. எல்லா அமைச்சரும் நான் ஒண்டி போக தேவையில்ல, 234 நீங்களும் போக சொல்லி பூஸ்ட் பண்ணி எல்லோரும் அனுப்புகிறாங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டாப் 10 இதில் 2ஆம் இடமா? இல்லை, நாங்கள் முதல் இடம் தானே எதிர்பார்த்துருக்கோம். முதல் இடத்துல தானே இருக்கார். 2ஆம் இடத்துல யாருமே இல்லை. அவர் நார்த் இந்தியன்ல யாரோ ஒருத்தரை போட்டு வச்சு சும்மா அவங்க இது பண்ணுறாங்க தவிர செயல்பட அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். சரி, திமுக அரசு. இவர் நல்லா செயல்படுறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கீங்க, எங்களுக்கு முதல் இடம் இருக்காருங்க. உங்கள் மீடியாவில் நீங்கள் சொல்லுங்க அது முதல் இடத்துக்கு வருவாருன்னு. ஏன்னா அது மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக இருக்கார். அவர் ஏஜ் தான் அவருக்கு 72, ஆனால் இன்னும் இளமையாகவும் அந்த செயலில் தான் அவர் செயல்படுத்தின்னு இருக்கார். மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வாழ்த்த வயதில்லை, இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஜென்ரலாக அவருடைய இந்த திட்டங்கள் வந்து சரியாக செயல்படுத்துகிறாங்க, அது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இது மக்களை தேடி மருத்துவம், மாணவரோட உதவித்தொகை, அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் வந்து மக்கள் பயன்படுற அளவுக்கு இருக்கிறதுனால நல்லா சிறப்பாக இருக்குது. மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காருங்க, மறுபடியும் வருவார். மக்களுக்கு நல்லது பண்ணனா யாருன்னாலும் மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க. ஆமாம், லேடிஸுக்கு தான் கொடுக்கணும். அவங்க தான் வந்து உலகத்திலே முதல் தெய்வம் பெண்கள். அந்த பெண்களுக்கு செய்கிறதுனால தவறே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க அவங்க. ஆண்கள் எங்கேனாலும் வேலை பார்க்கலாம், பெண்கள் வந்து எங்கே போவாங்க? அவங்களுக்கு ஏதாட்டும் உதவி கொடுத்தா தான் உண்டு. கணவன் இழந்தவங்க இருப்பாங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இந்த உதவி அவங்கள்ட்ட போகிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு தான் செய்யணும். இல்லைங்க, அவர் வந்து முதல் இடத்துல தாங்க வருவார். ஏன்னு கேட்டால் அவருடைய ஆட்சி ஸ்டைல் நல்லா இருக்குது, ஏழைகளை நோக்கி இருக்குது. அதனால் தப்பே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அதை அவர் பண்ணுறார். எவ்வளோ பண்ண முடியும்னு பண்ணுறார். இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா பண்ணுவார். பிறந்த நாளுக்கு கோடி நன்றி. என்றைக்கு தானே அவங்க நல்லா இருக்கணும், இறைவனை வேண்டிக்கிறேன்.
நம்ம ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே வந்து மழை பெஞ்சா தண்ணி நிற்கும். இவர் ஆட்சிக்கு வந்தனால சின்னவர் வந்தனால அந்த ஏரியாவில் தண்ணியே நிற்காது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நைட்டில் பீட் ஆஃபீஸரும் அதிகமாக போலீஸ் வந்து ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அங்கங்கே பூத்தும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பூத்னே ஃபுல் சேஃபாக இருக்குது. மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே அந்த மாத்திரை கஞ்சாலாம் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்த நாள்லேருந்து அந்த ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும் அவாய்ட் ஆகியிருக்கு. அதுமாதிரி ஆக்சிடெண்ட்டும் 99% அவாய்ட் ஆகிருக்கு. நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருந்தது, இப்போ எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது. அதுவும் பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் தராங்களே, அதுவும் பெஸ்ட் ஆஃப் இருக்குது. மகளிர் அந்த பஸ்ஸு கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப பெஸ்ட் ஆஃப் இருக்குது, எந்த ஒரு குறை இல்லாமல் இருக்குது. ஃப்யூச்சரில் நல்லது சொல்லணும்னா வந்து கண்டினியூ இவரே வந்தால் இன்னும் நல்லா நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம். வரணுன்ற நிறைய ஆசைகள் எங்களுக்கு. அவர் வந்தால் நல்லாயிருக்கும், எந்த ஒரு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. போலீஸ் வந்து என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. கட்சிக்காரங்கன்ற பொது இது அதுன்னு பார்க்கல, நார்மலாகவே எடுக்கிறாங்க. யார் மேலே தப்பு இருக்கோ அந்த ஆக்ஷன் தான் எடுக்கிறாங்க. தளபதியாக தான் சொல்லியிருக்காரு, யார் மேலே தப்பு இருக்கோ அந்த ஆக்ஷன் எடுங்க, கட்சிக்காரன் சப்போர்ட் பண்ணாதீங்க, யார் மேலே தப்பு அந்த இது பண்ணுங்க அப்படின்ட்டு. அதேமாதிரி பையன் இவர் பிறந்த நாளில் வந்து தளபதி அன்றைக்கி பிறந்த நாள் தான் பிறந்தார். மாவட்டம் கையிலேருந்து மோதிரம் வாங்கினார், இதே கோஸ் ஹாஸ்பிட்டலில் வாங்கினார். 2009 பிறந்தார் அவர். அங்கேயே அவர் தளபதி பிறந்த அன்றைக்கே வந்து 1ஆம் தேதி மார்ச் 1 பிறந்த நாள் அன்றைக்கே வந்து அவர் கையில் மோதிரம் வாங்கியிருக்காரு. நல்ல உதவியெல்லாம் பண்ணியிருக்கார். மார்ச் 1 வந்து அவரு தான் இருந்தவங்க பிறந்தநாள். நான் பிறக்கும்போது அப்போது ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்ததால் எனக்கு தரல. எனக்கு வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு அவர் வந்து இது பண்ணார். அதே மாதிரி நான் ஒரு 6வது படிக்கும்போது, ஆமாம் 9வது படிக்கும்போது அவர் இங்கே முனையில் கூப்பிட்டு அப்போவும் அவர் பிறந்த நாளைக்கு என் கையால் நான் அன்னதானம் போட சொன்னாங்க. இந்த ஏரியா வட்டச்சலை எல்லாம் சேர்ந்து என் கையால் அன்னதானம் போட சொன்னாங்க. எக்ஸாமுக்கு வந்து KYC அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சு இப்போது பசங்களுக்கு எல்லாருக்கும் சரிசமமாக பார்த்து காசு தராங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாத மக்களுக்கு கொடுக்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வந்து என்ன தான் இருந்தாலும் காசு இருந்தாலும் இது வாங்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய யூஸ் ஆகுதுன்றாங்க, இதனால நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஏதோ ஒரு குறையும் சொல்ல. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் காசு கூட லேட் ஆகும், 1 மாதம் 2 மாதம் லேட் ஆகும். இது கரெக்டாக அந்த மாதம் அக்கௌண்ட்லேயே வந்ததுனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்களும் நிறைய பேர் வந்து அந்த வாழ்த்து தான் சொல்கிறாங்க. கண்டினியூ உங்களையும் வந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் வரணும், எந்த ஒரு டைம்லேயும் மாற்றமே இருக்கக்கூடாது. அதுவும் சின்ன ஒரு தொகுதியில் இன்னும் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. 99% தண்ணி தான் இந்த ஏரியாவில். தண்ணி ஐசஸ் பகுதி பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சாலே ஃபுல்லாக நிற்கும். இப்போ அந்த ஒரு ஸ்டெப்பே நிற்கிறதில்ல. அது என்ன மழை வந்தாலும் சுத்தமாக நிற்கிறதில்ல. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசஸ் பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அது ஒன்று. இப்போ ரம்ஜான் மாதம் பொறுத்து ரம்ஜான் மாதத்தில் எந்த ஒரு நல்லது கேட்டதுக்கும் வந்து உடனே பார்க்குற நோன்பு ஆளுங்களுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கேற்ற தேவையான பண்ணுறாரு. பள்ளிவாசலுக்கு அந்த நோன்பு கஞ்சிக்காக என்ன பண்ணுறாரோ அதுவும் வந்து அந்த அரிசி பருப்பு கட்டை எல்லாமே வந்து எல்லா பள்ளிவாசலையும் கவர்மெண்ட் சார்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அவர். தளபதி வாழ்த்துக்கள், இன்னும் வளரணும், நல்லா இருக்கணும். இந்த நாள்லேருந்து வர நாட்கள்லேயும் நல்லா இருக்கணும் நம்ம தளபதி. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எல்லா விஷயமும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ அவங்க பண்ணுறதுல. இப்போ வந்துட்டு ஸ்டாலின் மந்த்லி லேடிஸ்க்கு வந்து 1000 rupees தராரு, ஃப்ரீ பஸ் விடுறாரு. அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? எல்லாத்துலேயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஸ்ஸுக்கு இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்றா இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், எனக்கு தேவைன்னா டெய்லி இதுக்கு நம்ம எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். இலவச பஸ்ன்றதால எங்களுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. மகளிர் பணமும் அதை ஏதாச்சும் அந்த ஒரு காசால் ஏதாச்சும் ஒரு யூஸ் ஆகுது. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸ்டாலினோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? நல்லா இருக்குது. இப்போ அவர் லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் விடுறாரு, மந்த்லி 1000 rupees தராரு. அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பார்க்குறாரு. எல்லாரையும் வந்து லேடிஸை வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த பஸ்ஸில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீயாக விடுறதுக்கு நல்லா வசதி கொடுத்துருக்காரு. அப்படி விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார், நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் நல்லா இருக்கணும். அடுத்த வாட்டியும் நீங்கள் உங்களோட ஆட்சி தான் வரணும், நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். தேங்க்யூ. ஆனால் இந்த ரிலீஜியன் வச்சு அரசியல் பண்ணி பிரிக்க பார்க்குறாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தமிழ்நாடு, திராவிட மண், இங்கே எதுவுமே பண்ண முடியாது. இங்கே இப்படி தான் இருப்போம். நான் சொன்னேன்ல, நான் மாலை போடும்போது சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கும். ஏன்னா தளபதி நம்மளை அதை தான் காமிச்சிருக்காரு, தலைவராக தான் காமிச்சிருக்காரு. 5 பேரில் ஒன்று தான் சொல்லிக்காங்க, அது 5 பேரில் வந்து கையில் தான் இருக்குது, அது எல்லாமே ஒன்று தான் இருக்குன்ற தனியாக பிரித்து காட்டல. அது ஒன்று. இப்போ ஆப்போசிட்டில் வந்து பேசுகிறாங்கன்னா குடும்ப அரசியல்னாங்க. இப்போ குடும்ப அரசியல்னால் ஒரு சின்ன ஒரு கருத்து. இப்போ எங்கள் அப்பா டைலர்னால் எங்கள் அண்ணன் டைலர், அந்த ஃபேமிலியிலேருந்து கற்றுக்கிறது தான் வருது. அது வந்து நல்லது பண்ணுறதுக்கு யார் வேணால் எப்படி வேணால் பண்ணிட்டு போகலாம். இது வந்து ஃபேமிலின்னு சொல்கிறது தப்பான செயலாட அவங்க வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒத்துமையாக இருக்கிறாங்க. இவங்க வந்து தான் தனியாக வந்து மதம் தனி, இது தனி, அது தனி பிரித்து பேசுகிறாங்க. ஜாதிக்கு ஒரு ஓட்டு, இதுக்கு ஒரு ஓட்டுன்னு பேசுகிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான்.
தளபதி ஆட்சி இருக்கிற முஸ்லீமுக்கு என்ன மரியாதையோ அதே ஹிந்துஸ்க்கு என்ன மரியாதை, அதே கிறிஸ்டின் என்ன மரியாதை, அந்த மரியாதை கொடுத்துன்னு தான் இருக்கார் அவர். தனியாக பிரிச்சே பார்க்கல. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன், மாலை போடும்போது நான் வண்டியில் கூட்டின்னு போனார். இவர் தான் அவர். அந்த ஒருத்தர் இவர் என் கூட கோயிலுக்கு வந்தார். நானும் அவர் இப்போ ரம்ஜான் மாதத்தில் நமாஸ் படிப்பேன், இது அந்த நோன்பு மாதம்லாம் இருப்பாங்க, நாங்களும் அவர் கூட போவோம். அந்த ஒருத்தமை இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரிலாம் இங்கே எதுவுமே திணிக்க முடியாது. நீங்கள் இந்தியன் திணிக்க முடியாது, இந்த ஒருத்தமையும் திணிக்க முடியாது. நீங்கள் அது அந்த தோல்வியில் தான் முடியும். தோல்வி தான் முடியும். தமிழ்நாடுங்க திராவிடம்னு சொல்லிட்டேன்ல, இங்கே எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்கு பெரியாராக தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, அண்ணாவாக தான் சொன்னார், எங்கள் முத்தமிழ் கலைஞர் ஐயாவாக தான் சொல்லியிருக்காரு, தளபதி தான் சொல்கிறார், சின்னவராக தான் சொல்கிறார். ஸோ இங்கே மதவர அரசியல் இங்கே பண்ண முடியாது. நாங்கள் எல்லாம் இங்கே ஒத்துமையாக இருக்கோம். ஒன்று லாஸ்ட்டாக ஒன்று சொல்லுவேன், தமிழகத்தில் இந்த 234 தமிழகத்தில் தாமரை அலரும் தவிர ஒருபோதும் மலராது. ரொம்ப சிறப்பாக இருக்குதும்மா. பொதுவாகவே சொன்னதையும் செய்கிறாங்க, சொல்லாததையும் செய்கிறாங்க. பொதுவாகவே சத்துணவு அவர் டாக்டர் கலைஞர் இருக்கும்போது சத்துணவு கூட முட்டை போட்டு கொடுத்தாருங்க. இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு திட்டத்தை இப்போ கொண்டு வந்தாருங்க. அது சொல்லலை, தேர்தல் அறிக்கையில் அது சொல்லலை, பிரச்சாரத்தில். இருந்தாலும் சொல்லாததையும் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி டிஎம்கே ஆட்சி, ஒரு முக ஸ்டாலினுடைய தளபதியுடைய ஆட்சி. கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மக்கள் பொதுவாக ஒற்றுமை, வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையோடு சமுதாயத்தில் இந்த ஜாதி மத பேதங்கள் இல்லாமல் எல்லாரும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இவங்க மதத்தை வச்சு அரசியல் செய்து மக்களை பிரிக்கின்ற ஆட்சி நமக்கு தேவையில்லாத ஆட்சி. நமக்கு தேவை மக்களோட ஆட்சி, மக்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய ஆட்சி. மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்கிறாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவர் செய்யக்கூடிய இடத்துல இருக்கார், மக்கள் பாராட்டுறாங்க, இன்னும் செய்வார். செய்யக்கூடிய இடத்துல இருக்கார். நமக்கு பொதுவாக கொடுக்க வேண்டியவங்க சரியான முறையில் கொடுக்கல. இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆட்சி இது. நமக்கு ஒன்றிய அரசு நமக்கு சரியான முறையில் கொடுக்க வேண்டிய, நாங்கள் ஒன்றும் பிரித்து கேட்கல, நம்மளுக்கு ஒதுக்க வேண்டிய பொருளை கொடுன்னு தான் கேட்குறோம். ஏங்களா நாங்கள் கொடுக்குற ஒரு வரி பணமும் அங்கே தான் போய் சேருது இல்லைங்களா. நாங்கள் ஒரு இட்லி சாப்பிட்றோம், மளிகை பொருள்லாம் வாங்குகிறோம், எல்லாம் வரி எல்லாம் வாங்குகிறாங்க. மக்களுக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய எங்களுக்கு நிதியை கொடுன்னா கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. நான் அதுதான் செய்ததான் கொடுப்பேன், இதுதான் செய்தான் கொடுப்பேன்றது ஏற்புடையது அல்ல. அதனால் இவரை ஏற்றுக்கக்கூடிய, அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இவங்க செய்ய வேண்டிய கண்டிப்பாக செய்வாருங்க. ரொம்ப சிறப்பானதுமா. அது மட்டும் இல்லை, பஸ்ஸில் பாருங்கள், கிராமத்தில் ஒன்றும் இல்லை, அவங்க மட்டும் பக்கத்து வீட்டு போய் வராங்க. வயசானவர்கள் வேலைக்கு போகிறவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், வயசானவங்களாம் அவங்க மட்டும் இன்னும் சொல்கிற மாரி சொந்த வீட்டுக்கார போயிட்டு காசு இல்லாமல் போயிட்டு வராங்க. நான் கிராமத்துலேருந்து வந்தவன் தான், நாங்கள் வந்து செட்டில் ஆகிட்டோம். இருந்தாலும் நாங்கள் ஊருக்கு போகும்போது கேட்பேன், நான் நீங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் அவங்கள கேட்பேன், எப்படி டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்குது, கலைஞர் ஆட்சியோட இது எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, சிறப்பான ஆட்சி, எங்களுக்கு பஸ்ஸுக்கு காசே தேவையில்லை, என் பொண்ணை பார்க்க போகணும், பேர பிள்ளைங்களை பார்க்க போகணும், ஏறணும் போய் இறங்கணும், அது வரை அங்கே ஏறணும், இங்கே வந்து இறங்கிறது, எங்களுக்கு செலவு காசு இல்லை, அப்படிலாம் மக்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. நோய் நொடி இல்லாத நல்ல குணமாக நல்ல திறமை இருந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வார், செய்து கொண்டே இருப்பார். மீண்டும் 26 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என்பது எங்களுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கு வயசு இல்லை, இருந்தாலும் ஈக்குவல் தான். எனக்கு வந்து 65 வயசு ஆகுது, அவருக்கு 72 வயசு ஆகுது, அவ்வளோதான். ஒரு நேரத்தில் இல்லை சார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த 4 வருட ஆட்சி காலம் வந்து ஒரு பொதுமக்களாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? மிக சிறந்த சூப்பராக இருக்குது. நல்ல ஆட்சி, மக்களுக்காக நல்ல திட்டம் நல்லா பண்ணியிருக்கிறார். மேலும் இதே மாதிரி பண்ணணும். ஸ்டாலின் ஐயா நல்லா இருக்கணும் அவங்க. அதே மாதிரி அவர் கொண்டு வந்த நிறைய திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களை சேர்ந்துருக்கு. நீங்களுமே வந்து பயன்பெற்றிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெண்களுக்கு கொடுக்குற அந்த மாதம் கொடுக்குற 1000 ரூபாய், காலை உணவு திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் எல்லாமே வந்து பயனுள்ளதாக இருக்கும்போது நீங்கள் எது இப்போ உங்கள் வீட்டில் பேசியிருப்பாங்க இல்லையா, இந்த திட்டம் வந்து ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா எந்த திட்டம் சொல்வீங்க? அந்த மாதம் 1000 ரூபாய் தர்றது, ஓகே, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா. அடுத்து எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் காலேஜ் போகிறாங்க, அவங்க பஸ்ஸுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வந்துடுறாங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குது.
திட்டங்கள் எல்லாமே நல்ல திட்டங்களாக கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த காலையில் உணவு திட்டம் குழந்தைங்களுக்கு, ஸோ எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. சிறப்பாக இருக்குது ஆட்சி. அது வரவேற்கத்தக்க விஷயம் தானே. ஸோ இப்போது ஒரு பெண்களுக்கு பார்த்தோன்னா இப்போ அவங்களோட அன்றாட செலவுகள், வீட்டு செலவுகள், அதுக்கெல்லாம் தேவையான மாதிரி தானே அவங்க கொடுத்துட்ருக்கு. அது அவங்களோட செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி அது கொடுக்குறது ஒரு நல்ல இதுவாக தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே வரவேற்கிறாங்க எல்லா சைட்லேயுமே. அதுதாங்க நம்ம என்ன செய்கிறோமோ அது அங்கீகாரம் இல்லை. இப்போ நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன், மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அதை ஏற்றுக்கிறதுனால தானே நமக்கு அந்த ஒரு இடம் இருக்குது. 2வது இடம்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்கு தானே அந்த இடம். நம்ம செய்கிற ஒரு வேலைக்கு தானே நமக்கு ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ அந்த அங்கீகாரம் தான் அந்த 2வது இடம். ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முதல்வர் அவர்களே. நன்றி. அவரோட ஆட்சி சிறப்பாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சின்றது வந்து எது சொன்னாலும் பப்ளிக் எதுவும் சேராது. இப்போ கொடுக்குறது வந்து பப்ளிக் கரெக்டாக எல்லாம் போய் சேருது. அது இல்லாமல் திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தையும் டெப்டி சிஎம்மாக ஆனதுக்கப்புறம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் பண்ணிடுறது எல்லாமே நேரில் அவரே வருவார் எல்லாத்துக்கும். அதுதான் இப்போ பொதுமக்கள் எதிர்பார்க்குறது. இப்போ ஸ்டாலின் எத்தனை முறை சிஎம்மாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அவர் தாங்க சிஎம்மு. அவருக்கு அப்புறம் உதயநிதி இருக்கார். சிஎம்மை பற்றிலாம் அதை பற்றி எதிர்க்க யாருமே இல்லாத போது நம்ம அதை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது. இப்போ டாப் 10 சிஎம் லிஸ்ட்டில் ஸ்டாலின் தான் வந்து 2வது இடத்துல இருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? 2வதுனா தமிழ்நாட்டில் அவர் தான் நம்பர் 1. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 2ன்னு போட்டிருக்காங்க. அது நார்த் சைடில் யாருன்னா போட்டிருப்பாங்க. அதனால் ஒன்றும் இல்லை. ஆமாம், ஆனால் உங்களை பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின் அவர் தான் நம்பர் 1 எப்பவுமே எங்களுக்கு. இப்போ மந்த்லி லேடிஸ்க்கு 1000 ரூபீஸ் தராருல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நல்ல பிரயோஜனமானதுங்க. மேக்ஸிமம் யாருக்குமே வந்து கிடைக்கும். முதியோர் பென்ஷன் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ லேடிஸ்க்கு வந்து பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்குது, என்ன மாதம் 1000 ரூபா இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்து எதிர்பார்க்கவே தேவையில்லை. கரெக்டாக அந்த டேட் ஆனால் வந்துடும். அவங்களுக்கு வந்த உடனே சொல்லானே, நம்மளே 2-3 பேர் பார்த்து கேட்டிருக்காங்க, நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுங்க, நீங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸில் போய் கொடுங்க, கொடுத்தா வாங்கி தருவாங்க. அவங்க வந்திருக்க சொல்லிட்டு வந்துட்டு எங்கள் வந்திருக்குங்க, இப்போ பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு ரெகுலராக இருக்குது, ரொம்ப நல்லது அப்படின்றவங்க. தலைவர் காப்பி பர்த்டே. அவருடைய ஆட்சி தமிழகத்துக்கு கரெக்டாக இருக்குது. எல்லா உரிமைகளையும் மத்திய அரசிடம் கேட்டு போராடி பெறாரு. நமக்கு உரியதை கேட்டு வாங்குறாரு. நமக்கு உரியதை மட்டும்தான் இப்போ வச்சிருக்காரு. இது கரெக்டாக இருக்குது ஆட்சி. ஆமாம், தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தொல்லியல் துறை வந்து சிறப்பாக செயல்படுது. அதுதான் மிக முக்கியமானது. தமிழர்களுடைய பாரம்பரியத்தை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய செயல் வந்து சிறப்பானது. அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், அது எல்லாருக்குமே அது உதவியாக இருக்குது. பெண்களுக்கு, அது குடும்ப தலைவிக்கு அது வந்து உதவியாக இருக்குது, பெரும் உதவியாக. ஆமாம், அதே போல் கல்லூரி மாணவிகளுக்கும் கொடுக்குறாரு. அதுவும் அவங்களுடைய அன்றாட தேவைகள். அது இல்லாமல் வந்து ஃப்ரீ பஸ்ஸு பெண்களுக்கு, அதுவும் சிறப்பு. எல்லாம் சிறப்பாக இருக்குது. அதான் இதுனா மக்களுக்கு பணியாற்றினா சிறப்பு தான், முதலிடம் தான் வரணும். அதை நோக்கி தான் பயணம். மக்கள் சேவை தான் மகேசன் சேவை. அவர் மகேசனை வணங்கவே தேவையில்லை. மக்களுக்கு சேவை செய்தாலே மகேசன் சேவை தான். நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. எல்லோரும் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனால் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது எனக்கு நல்லா தெரியும். அவர் கோபாலபுரம் வீடு இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்னரில் அவர் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு தெரியும். அந்த கார்னரில் தான் எங்கள் மாமா கடை, சலூன் கடை, சதாசிவம் சொல்லலாம். அங்கே இருக்கும் போதுலேருந்து எங்கள் மாமா தான் அவங்க ஃபேமிலிக்கே, அவருக்கு, முத்து சாருக்கு, ஸ்டாலின் சாருக்கு, இவங்க தமிழ் எல்லாருக்குமே எங்கள் மாமா தான் சலூன் கடை கார்னரில் இருந்தது. அவர் ஆரம்பத்துலேருந்து தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ பண்ணார், எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ் வருஷம் ஒருத்தர் இருக்கார். அந்த மாதிரி ரொம்ப ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டாங்க. கலைஞர்லாம் ஒரு நாளைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவரே போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காரு ஒரு டைமில். அப்போது ஒரு பீரியட் வந்து அவர் பர்த்டேக்கு யாரும் வரக்கூடாதுன்ட்டாங்க. அவர் அப்போ சிஎம் வேறு, யாருமே வரக்கூடாது, அவர் பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே தடுத்து அங்கங்கே வண்டியில் ஏற்றினாங்க. அப்போ அன்றைக்கி அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாகவே அவரே இறங்கி
தலைப்பை கட்டிட்டு அவரே போஸ்டர் ஒட்டினார். அந்த கார்னர்லாம் அங்கே எங்கள் கடை இருக்குது. அதனால் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் இது பண்ணவே வேண்டாம். நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் பிரச்சனையே இல்லைன்றேனே. அவருக்கு அப்புறம் இவர் தளபதி வந்துட்டார் சின்னவர், அதனால நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லோரும் நான் சொல்ல தான் செய்வாங்க, எல்லாம் தாங்கணும்ல. இப்போ பாருங்கள், அன்றைக்கி அந்த ஆட்சியில் என்னென்னமோ நடந்தாங்க, இன்றைக்கி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் ஆட்சியை பற்றி எனக்கு எந்த இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. பட் சில பேர் யாராக பண்ணால் அவர் மேலே தப்பு வரும், அவள் தான் தப்பு. அவரோட நேர்மையான ஆட்சி தான் நடக்குது, எல்லாம் குறைய சொல்லலாம். இப்போ கூட இதில் பார்த்துருந்தேன், தமிழ்நாட்டுக்கு எதுவும் மத்தியிலேருந்து எதுவும் வரல நிதின்னு. அவர் தான் ஒரு சபாஷ் போட்டால் முதலமைச்சர் இது பண்ணுறாங்கன்னு. இவர் நல்லா பண்ணுறாரு, அவள் தான் எனக்கு தெரிஞ்சு. ப்ராப்ளம் இல்லை, எங்களுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் 100 ஆண்டு கால வாழ. என்னோட நான் சின்னவன், 63 வயசு. அவர் என்னோட வயசில் பெரியவர். அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், அவங்க அப்பா கூட இருந்து வந்தவர் அவர். ஸோ அவர் நல்லா இருக்கணும், நீடோடு இருக்கணும் 100 ஆண்டு. ஹாப்பி பர்த்டே மு.க. ஸ்டாலின். உங்களுக்கு மு.க. ஸ்டாலின்னா ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் பெரிய பிள்ளையாக வளர்ந்ததுக்கப்புறம் யாருக்கு ஓட் போடுவீங்க? மு.க. ஸ்டாலின். தலைவருடைய ஆட்சி வந்து ஒரு சிறப்பான ஆட்சி, இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான ஒரு ஆட்சியாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறதுனா அது தமிழ்நாட்டில் தான். இங்கே தான், இந்த தமிழ்நாட்டில் தான் அனைவருக்கும் எல்லாமே கிடைக்கிற வாய்ப்பும் இருக்குது. அனைத்து மக்களும் சமமாக வாழக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இதை கம்பேர் பண்ணால் மற்ற மாநிலத்தில் எந்த மாநிலத்திலுமே இது மாதிரி ஒரு ஈடுபாடும் இது மாதிரி ஒரு சலுகையும் எந்த ஸ்டேட்லையுமே நம்ம பார்த்தது வரையும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்திலேருந்து எடுத்துகிட்டு எல்லாருமே பயன்பெறும் வகையில் இன்றைக்கி நம்மளுடைய தலைவர் ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு உதவியாக எல்லாருக்குமே செய்து கொண்டு இருக்கிறாரு. இப்போ பெரியவருக்கு எடுத்திங்கன்னா முதியோர் உதவித்தொகை, பள்ளி குழந்தைங்களுக்கு எடுத்திங்கன்னா மாதந்தோறும் அவங்களுக்கு 1000 ரூபா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபா, இப்படின்னு ஒரு ஃபேமிலியில் எடுத்திங்கன்னா எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை, இது போன்ற பல்வேறு திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி இனி தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்சியும் சிறப்பான ஒரு நடவடிக்கையும் நம்ம தலைவர் அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டை இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அதனால் வருகின்ற 72வது பிறந்தநாள் தலைவர் அவர்களுடைய எனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சி வந்து அவரோட ஆட்சி நல்ல மக்களால் மாடல் அரசுனால மக்களால் நல்ல ஆட்சி நடந்து கொண்டு தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து அதுவும் வந்து இந்த அடித்தட்டு மக்கள், இந்த வேலைக்கு செல்கிற மகளிருக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருக்குது இந்த தொகை. அவங்களுக்கு வந்து இதால் வந்து மாதம் வந்து மீதமாகுது. இந்த பணம் வந்து அவங்களுக்கு வந்து இதனால் வந்து பஸ்ஸோட இது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து சேமிப்பாகுது. பெண்கள் ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்து தலைவர் அவர்கள். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஆட்சியில் எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு, எந்த ஒரு குறையும் கிடையாது. அவர் வந்தது திரும்பவும் அவர் தான் வருவார், எப்போவுமே அவர் தான், அவருடைய இதில் தான் நாங்கள் இருப்போம். எந்த விதமான இதுவும் திருவல்லிக்கணியில் சொல்லவே தேவையில்ல. என்ன விட்டுருங்க, ஆட்டோ டிரைவர் நான் சாதாரண, நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்காரு. அவர் வாழணும், அவர் புகழ் வாழணும், அவருடைய தலைமுறை என்றைக்குமே வாழணும். அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் எல்லோரும் இருக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு வரைக்கும் யாருமே கொடுக்கலங்க. இன்றைக்கி எங்கள் அம்மாலாம் கூட வாங்குறாங்க, அதுக்கு முன்னாடி யாருமே வாங்கலை. அவங்களாம் போய் 100 வாட்டி போய் சுற்றிட்டு இருக்கணும், கொல்லணும், யாருமே இது பண்ணலை. இப்போ அவங்க தான், அவர் வந்ததுனால தான் இப்போ எங்கள் வீட்டில் எல்லோரும் எங்கள் அம்மா வாங்குறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அவர் தான் வரணும். யாருங்க சொன்னது? அது நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்கள் தான் சொல்லணும் அவர் முதல் இடத்துல இருக்காருன்னு. நீங்கள் இல்லை, நாங்கள் எங்களை மாதிரி பப்ளிக் தான் சொல்லணும், ஆட்டோ டிரைவர் சொல்லணும், துப்புரவு தொழிலாளர் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். அவர் தான் முதல் இடத்துல இருக்கார், அவர் தான் என்றைக்குமே முதல் இடத்துல இருப்பார். எங்களுடைய முதல்வரும் அவர் தான். தளபதி என்றும் வாழ்க, அவருடைய புகழ் என்றும் வாழ்க, அவர் நிழலில் நாங்கள் என்றும் வாழ்க. ரொம்ப அருமையாக இருக்குது மேடம். அவர் பஸ் விட்டார் பார்த்தீங்களா, அது பெரிய லேடிஸ்க்கு கிஃப்ட்டு. அதேமாதிரி நிறையா விஷயம் நல்லா பண்ணுறாரு அவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது நாங்கள் ரொம்ப விரும்புகிற ஆள் அவர். இப்போ இல்லை, 30 வருஷம் முன்னாடிலேருந்து அவர் சிஎம் வரணும்னு ஆசைப்பட்டவருக்கு நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நாகூர்னு ஒருத்தர் இருக்கார். அப்போத்துலேருந்து சிஎம்மாக ஸ்டாலின் சார் வரணும்னு ஆசைப்பட்டோம். அது இறைவன் கொடுத்துட்டான் இந்த வாட்டி. நெக்ஸ்ட் டைம் இன்ஷால் அவர் தான் வருவார், 100% வருவார் மேடம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 200லேருந்து 190 சீட் வருவார்.
கன்ஃபார்ம். அது ரொம்ப அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மேடம். அவர் பிடிக்காதவங்க வேணாலும் எதுவும் சொல்லலாம், ஆனால் அதை வாங்குறவங்க வந்து மனசாட்சியோட சொல்லணும், எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அது 100% திருப்திப்படுத்த முடியாது யாரையும், ஆனால் எனக்கு தெரிஞ்சு 90% திருப்தி லேடிஸுங்க திருப்தி அடைகிறாங்க. ஏன்னா என் வீட்டில் இல்லை, என் உறவுலேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. பஸ்ஸே அவங்களுக்கு வந்து பெரிய gift மாதிரி மேடம். ஏன்னா அதில் குறைஞ்சது ஒரு 1000 rupees அவங்களுக்கு வந்து மிச்சமாகுது. இன்னும் சொல்லுவாங்க ராணி மாதிரி, எங்கே நினச்சாலும் ஏறுறாங்க, எங்கே நினச்சாலும் இறங்குறாங்க. இதுக்கு மேலாம் யாரும் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு, பெஸ்ட்டு. ஸ்டாலின் சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் நெக்ஸ்ட் இல்லை, அதுக்கு அடுத்தது அவர் தான் வருவார். உதயநிதி சார் அடுத்த சிஎம்மாக வருவார் இன்ஷா அல்லாஹ். நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இப்போ 3.5 வருஷம் ஆகுது, கரெக்டாக தான் போகுது. இதே அணுகுமுறையோடு அவர் போனார்னா நல்லா எல்லாரையும் அனுசரித்து போகிறாரு. பிடிக்காதவங்க 1000 பேசுவாங்க, அது நம்ம காதிலே வாங்கக்கூடாது. நல்ல விஷயம்னா கேட்டுக்கிற வேண்டியதான், யார் சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி நல்லா தான் போகிறாங்க, எல்லாரையும் அனுசரித்து இதே கூட்டணி நல்லா போகுது. நம்ம பிறந்தநாளாவது நீடுபடி வந்து தமிழ்நாட்டை நல்லா இல்லை, இதே மாதிரி இந்த ஆட்சி தொடரணும். ரொம்ப வாழ்த்து.